ஒரே கடையில சிங்கத்தையே கொள்ளக்கூடிய அளவுக்கு பலமுள்ள உயிரினம் தான் இந்த அலிகேட்டர் ஸ்னாப்பிங் ஆமை. இந்த உலகத்துல இருக்கிறதுலே நல்ல தண்ணில வாழ்ற மிகப்பெரிய ஆமையும் இதுதான். இந்த ஆமை அதிகபட்சமா 80 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். இதோட எடை 113 கிலோவா இருக்கும். டைனோசர் காலமான 9 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல தோன்றிய மிகப்பெரிய ஆமை தான் இது. வெறும் ஆமன்னு இது ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது பயங்கர வேகத்துல தாக்கக்கூடியது. இது தாக்குனா எலும்புகள் முறிய கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்கள் சொல்றாங்க. இந்த ஆமை 1000 PSI ஃபோர்ஸ்ல எதிரிகளை கடிக்குது. காட்டுக்கை ராஜான்னு பேர் வாங்கின சிங்கம் கூட வெறும் 650 PSI ஃபோர்ஸ்ல தான் கடிக்குது. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஆமையோட கடி எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஆமையோட நாக்கு கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு புழு மாதிரி தான் இருக்கும். இது மீன்களை எப்படி வேட்டையாடுதுன்னா இதனோட வாயை மணிக்கணக்கில் திறந்தே வச்சிருக்கும். அப்போ இதோட நாக்க புழுன்னு நினைச்சு மற்ற மீன்கள் வந்து எட்டி பார்க்கும்போது இது அந்த மீன்களை 1000 PSI ஃபோர்ஸ்ல கடிச்சு கொடூரமா கொன்னு உணவா சாப்பிடுது. இரையோட உடல்ல இருந்து வெளியேற ரசாயனங்கள் மூலமா தன்னோட இறை எங்க மறைஞ்சிருக்குன்னு இந்த ஆமைகளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆமைகளால 40 இருந்து 50 நிமிடங்கள் வரைக்கும் தண்ணி கடலில் சுவாசிக்காமலே இருக்க முடியும். இது அதிகபட்சமா 100 இருந்து 120 வருஷம் வரைக்கும் வாழுது. இந்த ஆமைகளும் அதிகமா வேட்டையாடப்பட்டு தான் வருது. இப்படி வேட்டையாடுறது தொடர்ந்தா இன்னும் 25 வருஷத்துல இந்த ஆமைகள் மொத்தமா அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. இது இப்ப வேகமா அழிஞ்சுக்கிட்டு வருது.